வே ட்ரேடிங் தமிழ் நண்பர்களே அனைவருக்கும் வணக்கம். நம்மளுடைய சேனல் பார்த்தீங்கன்னா நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, ஃபின் நிஃப்டி, சென்செக்ஸ் இப்படி இல்லை எல்லாத்துக்குமான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் டெய்லி வீடியோவாக பதிவிட்டு வந்துட்டு இருக்கோம். அப்படி இருக்கும்போது நம்ம நேற்று சொன்ன சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் இன்னைக்கு எப்படி ஒர்க் ஆயிருந்தது, நாளைக்கான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் என்னென்னன்றதை இந்த வீடியோவில் நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்தீங்க அப்படின்னா நம்மளுடைய டெலகிராம் குரூப்போட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த லிங்கை கிளிக் பண்ணி நீங்கள் ஃப்ரீயாகவே ஜாயின் பண்ணிக்கங்க. ஏன் சொல்கிறேன் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் அவர்ஸில் இருக்கிற மார்க்கெட் அப்டேட்ஸ் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ், பிவோட் பாயிண்ட்ஸ் லெவலு, ட்ரெண்ட் லைன் பிரேக் அவுட் இப்படி எல்லாமே வந்து மார்க்கெட் அவர்ஸில் இருக்கக்கூடிய நேரத்தில் வந்து நம்ம வந்து அப்டேட் பண்ணிகிட்டு இருக்கோம். இன்னொரு சூப்பரான விஷயம்னு பார்த்தீங்கன்னா நம்ம இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் டிமெட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறது தான் லிங்க் இருக்குது. நீங்கள் இந்த லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணி அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கிட்டீங்க, டிமெட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி ட்ரேட் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா நீங்கள் உங்களுக்கு ஒரு கிளைண்ட் ஐடி இந்த இது மூலியமாக ஜென்ரேட் ஆகும். அதுதான் டிமெட் அக்கௌண்ட்டில் உங்களுக்கு கிளைண்ட் ஐடின்னு ஒன்று வருவாங்க. அந்த கிளைண்ட் ஐடியை நம்மளோட வாட்ஸ்அப்புக்கு நீங்கள் சென்ட் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் கோர்ஸுக்கு என்ன செலவு பண்ணுறீங்களோ அந்த கோர்ஸை நம்ம ஃப்ரீயாகவே நம்ம வே ட்ரேடிங் தமிழ் தராங்க, வெபினார் வீடியோவாக ஓகேங்களா. அதனால் நீங்கள் வந்து கோர்ஸ் வாங்குறதுக்கு என்ற பணம் இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு டிமெட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி நீங்கள் ட்ரேட் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா, ஏன்னா ஏன் இவ்வளோ பெனிஃபிட் இந்த ஒரு டிமெட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கு தரோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முக்கியமான விஷயம்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஆத்தரைஸ்டு பர்சன் இந்த அலைஸ் ஃப்ளூவில் ஓகேங்களா. ஒன்று ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா இந்த கம்பெனி பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் ஓப்பன் ஆன கம்பெனி, நம்ம தான் சப்போர்ட் பண்ணி ஆகணும் ஓகேங்களா. ஸோ அதனால தான் வந்து மற்ற நீங்கள் வேறு எந்த ஆப்பை நான் வந்து பேர் சொல்ல விரும்பல, மற்ற எந்த ஆப்பை எடுத்தாலும் எடுத்த உடனே உங்கள்கிட்ட பேசுகிறது ஒன்று இங்கிலீஷாக இருக்கும் இல்லைனா ஹிந்தியாக இருக்கும் ஓகேங்களா. ஏன்னா இது தமிழ்நாட்டில் ஓப்பன் ஆனால் நம்ம ஃபெமிலியர் ஆப்லாம் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் ஓப்பன் ஆன ஆப் கிடையாது. ஆனால் இந்த ஆப்பு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் ஓப்பன் ஆன ஒரு ஆப்பு. அது மட்டும் இல்லை, இந்த ஆப்பில் என்னென்ன பெனிஃபிட்னு பார்த்தீங்க அப்படின்னா என்ஐசியில் பார்க்கக்கூட ஆப்ஷன் செயின் ஓகேங்களா, ஓஏ டேட்டா எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஆப்பில் வச்சுருக்காங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. பிகினர் லெவலில் இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஆப் உங்களுக்கு ரொம்பவே யூஸாக இருக்கும் ஓகேங்களா. நிறைய அப்டேட்லாம் பண்ணியிருக்காங்க ஓகேங்களா. அதனால் வந்து இந்த ஆப்பை ஓப்பன் பண்ணிங்கன்னா 15 நிமிஷத்தில் அக்கௌண்ட்டும் ஓப்பன் பண்ணி கொடுத்துட்றாங்க. தமிழ் சப்போர்ட் பண்ணுறாங்க. உங்களுக்கு ஃபோன் பண்ணி அவங்களே தமிழில் பேசுகிறாங்க. உங்களுக்கு எந்த டவுட்டாக இருந்தாலும் 10 நிமிஷத்தில் 15 நிமிஷத்தில் உங்களுக்கு ரிசால்யூஷன் பண்ணி, அதாவது டவுட்டெல்லாம் கிளியர் பண்ணி விட்டுறாங்க ஓகேங்களா. ஸோ அதனால் நிறைய பேர் சொல்லிகிட்டே போகலாம். அதனால் விருப்பம் இருக்கிறோம் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குற லிங்க் மூலியமாக நீங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறீங்க அப்படின்னா வே ட்ரேடிங் தமிழ் வந்து உங்களுக்கு ஃப்ரீ வெபினார் வீடியோ தராங்க அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுங்க. ஓகே, நம்ம சேனலுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கனாலும் இந்த அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிங்க ஓகேங்களா. சரி, ஓகே, நிஃப்டியை பற்றி இப்போ பார்த்துருவோம். நிஃப்டியோட லெவல்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து நேற்றே சொல்லியிருந்தோம், அதாவது கன்சல்டன்ஸ் ஜோனுக்குள்ளே மறுபடியும் வந்துருச்சு நிஃப்டி அப்படின்ற மாதிரி இருந்தது ஓகேங்களா. இப்போ அந்த லாஸ்ட் டேயோட நேத்தியோட ஹையை 24,790 மேலே போயிடுச்சு அப்படின்னா இமீடியட்டாக வந்து இந்த 1 hour ரெசிஸ்டன்ட் இருக்குது. அதாவது ப்ரீவியஸாக 5ஆம் தேதி போன ஹை இருக்குது, அதாவது 24,857 அப்படின்ற ஒரு ரெசிஸ்டன்ட் இருக்குது. ஒன்ஸ் இதையும் பிரேக் அவுட் பண்ணிடுச்சுன்னா 25,000 தான் உங்களுக்கு ரெசிஸ்டண்டாக இருக்குது அப்படின்றத நம்ம நேற்று சொல்லியிருந்தோம். ஓகே, இன்றைக்கி என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 1 hour ஓப்பன் ஆனதே வந்து பார்த்தீங்கன்னா கன்சல்டேஷன் ஜோன்லேயே தான் ஓப்பன் ஆகிருக்கு, ரெசிஸ்டன்ட் பிளாக்ல ஓகேங்களா. ஸோ இந்த இடத்துல நம்மளுக்கு நல்லாவே தெரியுது மார்க்கெட்டு புட் சென்டிமெண்ட் தான் அப்படின்றத. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பேட்டர்னை பார்த்தாலே உங்களுக்கு என்ன தெரியுது, இந்த இடத்துல ஈவினிங் ஸ்டார், அதாவது ரெசிஸ்டன்ட்ல இந்த இடத்துல ஒரு கிரீன் கேண்டில், இந்த இடத்துல ஒரு டோஜி கேண்டில் வச்சிருக்கு. ஸோ இந்த டோஜி கேண்டில் பிரேக் அவுட் பண்ண உடனே நம்ம வந்து ஒரு புட் என்ட்ரி போயிருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக காலையில் ஒரு நல்ல ப்ராஃபிட். பட் இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட ஸ்ட்ராட்டஜி படி இன்னைக்கு வந்து கன்சல்டேஷன் ஜோன் அப்படின்றத நம்ம வந்து நம்மளோட டெலகிராம் குரூப்பில் சொல்லியிருந்தோம். ஸோ டெலகிராம் குரூப்பில் ஜாயின் ஆகிங்க. அதுதான் வந்து நம்ம டெலகிராம் குரூப்பில் கொடுக்கக்கூடிய அப்டேட், காலையிலேயே கொடுக்குறது. இந்த மொதல் அப்டேட் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் கன்சல்டேஷன் ஜோன்ன்றது ஓகேங்களா. ஸோ இப்போ கன்சல்டேஷன் ஜோனுக்குள்ளே வந்ததோடனே மார்க்கெட் புட் சென்டிமெண்ட் காலையிலே 9:30 9:45 நம்ம வந்து ட்ரேடை முடிச்சிருக்கலாம் புட் என்ட்ரி எடுத்திருந்தா ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 1 hour வந்து 1 hour வந்து மார்க்கெட் வந்து என்ன பண்ணியிருக்கு, பிரேக் அவுட் பண்ணாலுமே கன்சல்டேஷன் தான் இருக்குது. இப்போ உங்களுக்கு ஒரு நிஃப்டியில் ஒரு கிண்ட் தரப்போகிறேன். அது என்ன கிண்ட் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட்டு 1 hour நம்ம சொல்லி கொடுத்துட்ருக்கோம். இப்போ நீங்கள் 5 minute வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா இந்த இடத்துல நீங்கள் ஒரு நம்ம வந்து மார்க் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ என்ன மார்க் பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது 13ஆம் தேதி வெள்ளிக்கிழமை பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டு நல்லா ஃபால் வந்தது. அதாவது வந்து லாஸ்ட்டு ஒரு 5 நாளாக வந்து ட்ரேடான ஒரு கன்சல்டன்ஸ் ஜோனை வந்து பிரேக் அவுட் பண்ணியிருக்கு. எல்லாருமே புட் என்ட்ரி போயிட்டு நல்லா ப்ராஃபிட்டை புக் பண்ணியிருப்போம். அதுக்கப்புறம் மார்க்கெட் சடனாக வந்து ஒரு வி ஷேப் ரெக்கவரின்னு சொல்லுவோம் இதை, ஏன்னா வி டைப்பில் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இந்த இடத்துல வி டைப்பு ரெக்கவரியை வந்து
பொறுத்தது. அந்த வி டைப் ரெக்கவரியில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்து ஒரு மிஸ்டேக் ஒன்று நடந்திருக்கு. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா மிஸ்டேக் கிடையாது, இது ஒரு ஃப்ளோ கேப்னு சொல்லுவோம். ஏன்னா ஒரு பையர்ஸ் வந்து அதிகமாக இருக்காங்க அப்படின்ற பட்சத்துக்கு அடுத்தடுத்த கேண்டில் வந்து என்ன ஆகும்னா அப்படியே காற்றுல பறக்கிற மாதிரி பறக்கும். அப்போ இந்த இடத்துல ஆர்டர் நிறைய எக்ஸிக்யூட் ஆகும் போது என்ன ஆகும்னா இந்த இடத்துல ஒரு ஃப்ளோ கேப்னு ஒன்று உருவாகும். ஸோ இந்த ஃப்ளோ கேப்பை பற்றி நான் வந்து ஆல்ரெடி வீடியோ விட்டுருக்கோம். ஸோ நீங்கள் நம்ம சேனலில் இருக்க ஸ்ட்ராட்டஜி வீடியோஸ் எல்லாத்தையும் பிளேலிஸ்ட்டில் போய்ட்டு எல்லா வீடியோவும் செக் பண்ணி பாருங்கள், ஓகேங்களா. ஸோ இந்த இடத்துல நான் ரவுண்ட் பண்ணி இருக்கிற இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த கேண்டிலுக்கும் 11:50க்கும் 11:55 ஒரு 5 மினிட்ல வச்சிருக்கேன். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு கேப் இருக்குது. இது பேர் ஃப்ளோ கேப்னு அர்த்தம், ஓகேங்களா. ஸோ இந்த 24,416 ஒரு ஃப்ளோ கேப் இருக்குது. இந்த ஃப்ளோ கேப்பை வந்து மார்க்கெட் வந்து கண்டிப்பாக ஃபில் பண்ணுறதுக்கான அதிக பாசிபிலிட்டிஸ் ஒரு 80 to 80% வந்து 80% 85% வந்து இந்த வீக்குக்குள்ள, அதாவது இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா திங்கட்கிழமை, நாளைக்கு செவ்வாய், புதன், வியாழன், அதாவது இந்த வெள்ளி, இந்த 4 நாட்களில் நடக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது, ஓகேங்களா. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃப்ளோ கேப்பை வந்து 24,416 ஒரு 80% வந்து பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ இது ரெக்கமெண்டேஷன்லாம் கிடையாது, ஜஸ்ட்டு நீங்கள் ட்ரை மட்டும் பண்ணி பாருங்கள். இது வந்து நடக்குதா நடக்கலையான்றதை இந்த இடத்துல பார்ப்போம். 24,416 இடத்துல வந்து ஒரு ஃப்ளோ கேப் இருக்குது, ஓகேங்களா. சரி, ஓகே. இந்த ஃப்ளோ கேப்பை வந்து எப்படி ஃபில் பண்ணுது அப்படின்றத வந்து நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். ஸோ இதுதான் வந்து நிஃப்டிக்கான ஒரு கிண்ட், ஓகேங்களா. ஸோ இந்த 24,400 அப்படின்னாலே உங்களுக்கு இந்த இடம் தான் வரும். 416 இந்த இடம் வரும். பார்ப்போம், வெயிட் பண்ணி பார்ப்போம். கிட்டத்தட்ட வந்து மார்க்கெட் வந்து ஒரு 200 பாயிண்ட்ஸ் வந்து மேலே தான் இருக்குது, ஓகேங்களா. ஸோ அதனால் வந்து வெயிட் பண்ணி பார்ப்போம். மறுபடியும் இந்த கன்சல்டன்சி ஜோனு அது 24,500 பிரேக் அவுட் பண்ணால் தான் ஈஸியாக நம்மளுக்கு வந்து அந்த ஃப்ளோ கேப்பை வந்து ஃபில் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, ஓகே. அதேமாரி ப்ரீமியத்தில், அதாவது ஸ்ட்ரைக் ப்ரைஸ், ப்ரீமியம் சொல்லக்கூட ஸ்ட்ரைக் ப்ரைஸ்லையுமே இருக்குது. அந்த ப்ரீமியத்தில் வந்து ஃப்ளோ கேப்லாம் இருக்குது. ஸோ அதெல்லாம் செக் பண்ணி பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா பேங்க் நிஃப்டி பார்த்துறோம். ஸோ பேங்க் நிஃப்டியை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து டபுள் டாப் வைக்கிறாங்க. 1 ஹவரில் நல்ல ஒரு டபுள் டாப் வைக்கிது. இப்போ நாளைக்கு இந்த 53,336 பிரேக் அவுட் பண்ணுது அப்படின்னா டபுள் டாப் ஆக்டிவேட் ஆகிடும். ஸோ இந்த டபுள் டாப் ஆக்டிவேட் ஆகிடுது அப்படின்னா அடுத்தது வந்து நம்மளுக்கு வந்து இமீடியட்டாக சப்போர்ட் பார்த்தீங்கன்னா 53,200. ஸோ அந்த 53,200க்கு கீழே போகுதுன்னா 53,000, 53,000 கீழே வருதுன்னா ஒரு 200 பாயிண்ட்ஸ் வந்து பேங்க் நிஃப்டியை பொறுத்தளவுக்கு வந்து ஒரு சப்போர்ட் ஏரியாவாக இருக்குது, இல்லை. ஏன்னா இந்த இடத்துல வந்து நம்மளுக்கு வந்து டபுள் டாப் வந்து ஆக்டிவேட் ஆகிடுச்சு அப்படின்னா இந்த லெவலை வந்து நம்ம பார்க்கணும். 53,730க்கும் 53,330 கிட்டத்தட்ட வந்து உங்களுக்கு வந்து ஒரு 400 பாயிண்ட்ஸ். இதுலேருந்து 400 பாயிண்ட்ஸ்னு பார்த்தீங்கன்னாலே 52,900 இந்த ரேஞ்சு வரும், ஓகேங்களா. ஸோ அதனால் வந்து பேங்க் நிஃப்டியை பொறுத்தளவுக்கு இது டபுள் டாப் ஆக்டிவேட் ஆகுறதான்றதை நாளைக்கு வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஃபின் நிஃப்டி பார்த்துறோம். ஸோ ஃபின் நிஃப்டியை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா இதுவுமே வந்து ஒரு ரெசிஸ்டன்ட் ரேஞ்சில் தான் வந்து, அது 1 ஹவர் வந்து இந்த இடத்துல வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா பிரேக் அவுட் பண்ணியிருக்காங்க. பட் இருந்தாலுமே நல்ல ஒரு பாசிட்டிவ் நோட்டில் போகல. ஃபஸ்ட்டு 1 ஹவர் பிரேக் அவுட்டே நடக்கல கொஞ்ச நாளியாக, அதுக்கப்புறம் கன்சல்டன்சி ஜோனுக்குள்ளே தான் வந்துருச்சு. இப்போ நாளைக்கு இந்த டேவோட ஹையை பிரேக் அவுட் பண்ணால் தான் இமிடியேட் ரெசிஸ்டன்ட் 25,000 அண்ட் 25,200, இல்லை. ஸோ இதுதான் வந்து ஃபின் நிஃப்டிக்கான ரெசிஸ்டன்ட் அண்ட் சப்போர்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மறுபடியும் வந்து இந்த இடத்த, அது 24,750 பிரேக் அவுட் பண்ணுதுன்னா 24,700 அண்ட் 24,550 இதுதான் வந்து சப்போர்ட் ஏரியாவாக ஃபின் நிஃப்டிக்கு இருக்குது. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா மிட் கேப் நிஃப்டியை பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா மிட் கேப் நிஃப்டியும் அவங்க வந்து ஒரு தனித்துவமான ஒரு இண்டெக்ஸ்னு சொல்லலாம். ஏன்னு சொல்கிறேன் பார்த்தீங்கன்னா இவங்க மார்க்கெட்டில் உள்ள அந்த நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, ஃபின் நிஃப்டி எல்லாம் வந்து ஒரு பக்கமாக போயிட்டு இருக்கும். நிஃப்டியில் உள்ள ஸ்டாக்ஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா பேங்க் நிஃப்டியில் இருக்கும். ஸோ பேங்க் நிஃப்டியில் 9 பேங்க்ஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஃபின் நிஃப்டியில் கலந்து இருக்கும். ஃபினான்ஸு, பேங்கிங் செக்டர் அண்டு 50 கம்பெனியோட குமுலேட்டிவ் தான் நிஃப்டி. எல்லாமே பார்த்தீங்கன்னா கலவையாக இருக்கும் இந்த ஸ்டாக்ஸ்லாம். ஆனால் இந்த மிட் கேப் நிஃப்டி மட்டும் பார்த்தீங்கன்னா இந்த சம்மந்தமே இல்லாத ஸ்டாக்ஸ்லாம் வச்சுட்டு அவங்க வந்து தனித்துவமாக செயல்படுவாங்க. ஏன்னா நிஃப்டி கீழே போயிட்டுருக்கும், பேங்க் நிஃப்டி கீழே போயிட்டுருக்கும், மிட் கேப் நிஃப்ட்டும் என்ன ஆகும்னா மிட் கேப் மட்டும் நல்லா மேலே போயிட்டுருக்கும், ஓகேங்களா. ஸோ அதனால தான் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா இதெல்லாம் மியூச்சுவல் ஃபண்டு எஸ்ஐபியில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மியூச்சுவல் ஃபண்ட்லலாம் வந்து மிட் கேஃபோட ஸ்டாக்ஸ் எல்லாம் வச்சிருப்பாங்க, ஓகேங்களா. ஸோ இப்போ ஓகே, இப்போ வந்து இதில் பார்த்தீங்கன்னா இந்த டேவோட லோன்றது 13,144 உங்களுக்கு சப்போர்ட் ரேஞ்சாக இருக்கும். ஸோ அதேமாதிரி டேவோட ஹைன்றது 13,200. இந்த 13,200 நாளைக்கு ரெசிஸ்டண்டாக இருக்கும். நான் சொன்ன மாதிரியே இந்த 13,000க்கு மேலே போகுது அப்படின்னா 13,357 டார்கெட்ன்றது நேத்தியே சொல்லியிருந்தோம். அப்போ இந்த டேவோட ஹையை வந்து பிரேக் அவுட் பண்ணுது அப்படின்ற பட்சத்துக்கு நாளைக்கு வந்து 13,357 போகுதான்றதை நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும். அதேமாதிரி லோவை கட் பண்ணுது 13,142 வந்து பிரேக் அவுட் பண்ணுது அப்படின்னா 13,065 ஒரு சப்போர்ட் ரேஞ்ச் இருக்குது. அந்த 13,000 நம்மளுக்கு ஒரு சப்போர்ட் ரேஞ்ச் இருக்குது. இதை வந்து மிட் கேப் நிஃப்டிக்கான சப்போர்ட் அண்ட் டிசிஷன். ஸோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா சென்செக்ஸுமே பார்த்துருவோம். சென்செக்ஸுமே வந்து இந்த கன்சல்டேஷன் ஜோனுக்குள்ளே தான் இருக்குது. அதாவது இந்த 1 ஹவரோட ஹையை வந்து பிரேக் பண்ணவே இல்லை. அதனால் வந்து ஒரு கால் சைடு நம்ம
போகிறதுக்கு கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் ஆகணும். அதேமாரி இந்த 82,327க்கு மேலே போணுச்சு அப்படின்னா நல்ல ஒரு அப் ட்ரெண்ட் போகும். ஒரு 400 பாயிண்ட்ஸ் வந்து நல்ல ஒரு பாசிட்டிவ் நோட் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதேமாதிரி இந்த இடம் இம்பார்ட்டண்டான ஒரு இடம், இப்போ நிற்கிற இடம் அது 81,640க்கு கீழே வருது அப்படின்னா மறுபடியும் வந்து இந்த அந்த 1 ஹவரோட லோ 81,150ன்றது உங்களுக்கு சப்போர்ட்டு அண்ட் 81,000ன்றது அடுத்த சப்போர்ட்டு. இதை வந்து சென்செக்ஸ்க்கான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ். ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து ஒரு கன்சல்டன்சி ஜோனை பிரேக் அவுட் பண்ணிச்சுன்னு சந்தோஷமாக இருந்தோம் புட் சைடில். பட் மார்க்கெட்டோட வந்து அந்த அளவுக்கு வந்து மேனிப்புலேட்னு சொல்ல முடியாது. பட் இவங்க வந்து விட்டு கொடுக்காம இருக்காங்க பையர்ஸ் மார்க்கெட்டை கீழே போகாமல். இந்த இடத்துல டாமினேட் பண்ணி மார்க்கெட்டை மேலே கொண்டு வந்ததுக்கப்புறம் மறுபடியும் கன்சல்டன்ஸ் ஜோனுக்குள்ளேயே வந்துருச்சு. ஓகேங்களா? ஸோ இதுதான் நடந்திருக்கு இன்றைக்கி. நாளைக்கு இதெல்லாம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஓகேங்களா? ஸோ அதனால் வந்து இந்த லெவல்ஸ் எல்லாமே கண்டிப்பாக உங்களோட சார்ட்லையும் நோட் பண்ணிக்கங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாராவது ட்ரேட் பண்ணியிருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோட லிங்கை ஷேர் பண்ணி விடுங்க. நம்ம சேனலுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அண்ட் லைக் அண்டு ஷேர் பண்ணுங்கள் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு. கண்டிப்பாக அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்க பெனிஃபிட்டாக இருக்கும். இல்லை அதனால் டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்க. நல்லா இல்லை அப்படின்னா நீங்கள் விட்டுருங்க. உங்களுக்கு யூசர் ஃப்ரெண்ட்லியாக இல்லைன்னா நீங்கள் டிமேட் அக்கௌண்ட்டை வந்து அன்இன்ஸ்டால் கூட பண்ணிக்கலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதுக்கு வந்து நம்ம பணம் கட்ட போகிறது கிடையாது. அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கு எதுவுமே கிடையாது. ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் தான். இல்லை ஸோ அதனால் வந்து ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்லேயே உங்களுக்கு வந்து எல்லாமே கிடச்சிருது. டிமேட் அக்கௌண்ட் கிடச்சிருது அண்ட் கிளாஸ் பார்க்கறதுக்கான வெபினார் வீடியோ எல்லாமே வந்து உங்களுக்கு ஃப்ரீயாகவே கிடச்சிருது. அதனால் வந்து டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ஆப் நல்ல ஒரு யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்குது, நல்லாவே இருக்குது. ஓகேங்களா? ஸோ ஓகே, தேங்க்யூ நம்பா.